வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி 3 ஆட். ஸோ நம்பலாமா நம்ப வேணாமா, இப்போ அதிகபட்சமான கேள்வியாக இப்போ இருந்துகிட்டு இருக்கக்கூடியது, எங்களுக்கான பணம் எப்போ தான் வரும், ஏமாத்தாத அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட் லிஸ்ட்டில் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பற்றின ஒரு சில பதிவாக நம்ம இந்த வீடியோ போட வந்திருக்கிறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பேசலாம். நம்ம சேனல் கமெண்டில் பார்த்தீங்கன்னா நிறையா விதமான ஒரு குழப்பங்களோட நிறைய விதமான கமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. அதில் மெயினாக இருக்கக்கூடிய கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஆப் ரன் ஆகலை, இப்போ எம்டி சார் வெளியே வந்தாலும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. ஸோ எந்த ஒரு அஃபிஷியலான ஒரு தகவலும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கிறாங்களா இல்லையா, ஸோ தலைமறைவாயிட்டாங்களா, அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருப்போம். எம்டி சார் வெளியில் வந்தது பார்த்தீங்கன்னா பல நிபந்தனைகளோட வெளியில் வந்துருக்கிறாங்க, பல சிக்கல்கள் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட பேசணும், ஒரு மெசேஜ் கொடுக்கணுங்கிறது பார்த்தீங்கன்னா அது சரியாக இருக்காது. அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், நான் போன வீடியோலேயே கிட்டத்தட்ட அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணிட்டு அவங்க இன்னும் 2-3 நாள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துவாங்க, ஒரு வீடியோவோ இல்லை ஒரு நேரலையிலேயோ ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மக்களுக்கு ஒரு பொறுமை இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்போ வெளில வருவாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தவங்களா, இப்போ எப்போ எங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டுக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அது அவங்களுடைய தப்பு இல்லை, அவங்களுடைய நிலைமையை பொறுத்து தான் இப்போ அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய பணம் எல்லாருக்கும் கிடைக்கும். பட் ஆனால் அதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு தெரிய வருது. ஸோ எந்த அளவுக்கு டிலே ஆகுங்கிறது நம்ம அஃபிஷியலாக நமக்கு தெரிய வரல. அது எம்டி சாரே சொன்னால் மட்டும்தான் அதோட கரெக்டான டீட்டெயில் தெரிய வரும். ஸோ எல்லாருமே பொறுமையாக இருக்கிறத தவிர இப்போ நமக்கு எந்த ஒரு வழியும் இல்லை. ஸோ நம்ம சேனலில் மறுபடியும் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க. பல சிக்கல்கள் இருக்குது, பல நிபந்தனைகளோடு தான் எம்டி சார் பார்த்தீங்கன்னா வெளில வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் டக்குன்னு எந்த ஒரு ஆக்ஷனையுமே எடுக்க முடியாது. கண்டிப்பாக ஆப்பையும் பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கான பேமெண்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஹையர் அஃபிஷியல்லையும் பார்த்தீங்கன்னா ஹையர் அத்தாரிட்டி மெம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, கவலைப்பட வேணாம். உங்களுக்கான தகவலை எம்டி சாரே கூடிய விரைவில் ஒரு வீடியோவாகவோ நேர்முகமாகவோ பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியோ கண்டிப்பாக தெரியப்படுத்துவாங்க. இப்போ நமக்கு கிடைச்ச தகவல் வரையும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி மூலயமா இப்போ மூவ் பண்ணுறதா ஒரு தகவல் வந்திருக்குது. கண்டிப்பாக அதை எடுக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு நம்ம தகுந்த வட்டாரத்துலேருந்து ஒரு தகவல் ஒன்று வந்திருக்குது. ஸோ பொறுமையாக இருங்க. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிலே ஆகும். பேமெண்ட்டாக இருக்கட்டும், ஆப்பை கொண்டு வரதாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எடுத்தோனையே டக்குன்னு எந்த ஒரு ஆக்ஷனும் நம்ம எம்டி சாரால் எடுக்க முடியாது. ஸோ எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகி தான் போயிட்டுருக்கோம். அது வரையும் மெம்பர்ஸ் எல்லாருமே மனசை விட்டுறாமல் கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன், ஆப்புக்கான ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது. யாரும் கவலைப்பட வேணாம். ப்ராசஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, ப்ராசஸ் போயிட்டு இருக்கிற காரணத்தினால எப்போ வேணாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல தகவல் நமக்கு தெரிய வரலாம். அதுவரையும் எல்லோரும் ஒரு பாசிட்டிவோடு இருங்க. நிறையா விதமான குழப்பங்களான வீடியோவோ கமெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேணாம். ஸோ உங்கள் மனசை விட்டுறாதீங்க. எம்டி சார் வெளியே வந்துட்டாங்க. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முதல் வெற்றி. நம்ம சேனலில் மறுபடியும் ஒரு பாசிட்டிவான தகவலை, மைவி 3 ஆட் மெம்பருக்கு ஒரு ஆறுதலான தகவலை நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். அதே சமயத்தில் ஒரு உண்மையான தகவலையும் சொல்லிக்கிட்டு வரோம். அதே போல் எம்டி சார் வெளியே வருவாங்கன்னு சொன்னோம், அதே போல் வெளியில் வந்துட்டாங்க. பேமெண்ட்டு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கண்டிப்பாக அந்த பேமெண்ட்டையும் அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம். கூடிய விரைவில் எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். இதே மாதிரி வேறு ஏதாவது நல்ல தகவல் தெரிஞ்சாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன். அது வரையும் எல்லாருமே ஒரு பாசிட்டிவோடையே இருங்க. எல்லோரும் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவும் போட வந்திருக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மைவி 3 ஆட் மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி வேறு ஏதாவது நல்ல தகவலோட ஒரு பாசிட்டிவான தகவல் ஏதாவது இருந்தாலும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.